السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجز من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم كل بني آدم خطاء خير الخطاء التواب. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் ரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். ஹுமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோதாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக ஈதுல் அல்ஹா பெருநாள் ஈது பெருநாளை கொண்டாடிவிட்டு குர்பானிகளை எல்லாம் கொடுத்து விட்டு தஸ்ரீக்குடைய நாள்களையும் நாம் தக்பீர்களை ஓதிவிட்டு ஜும்மாவிற்கு வந்து நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ஜுக்கு சென்ற ஹாஜிகளின் ஹஜ்ஜையும் குர்பானியை கொடுத்தவர்களின் குர்பானிகளையும் பெருநாள் தொழுகை தொழுத நம்மவர்களுக்கும் தக்பீர்களை முழங்கிய நம்மவர்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல கூலிகளை அல்லாஹ் அருள் புரிவானாக என்று நாம் துஆ செய்வதோடு துல்ஹஜ் மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக தமிழகம் முழுக்க இன்று பேசப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நாம் இன்றைய தினத்திலே நாம் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு பல 100 பேர்கள் இறந்து போனார்கள் என்ற செய்திகளை இந்த கள்ளக்குறிச்சி உலகம் முழுக்க தெளிவுபடுத்திக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பேசப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய செய்தி உலகம் முழுக்க பரவி கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 100க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனார்கள். நிறைய பேர்கள் இறப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் என்று படித்துக் கொண்டே குடிக்கக்கூடிய இந்த காலத்திலே இந்த பழமொழியை ஒரு காலத்தில் சொன்னார்கள். இவைகளெல்லாம் நமக்கு சர்க்கரை பொங்கலை போன்று மாறி போய்விட்டது. மது என்பது என்ன? மதுவை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? மதுவினால் நமக்கு என்ன பலன்கள் இருக்கிறது? மதுவினால் என்ன தீமைகள் இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் வரிசைப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவின் விளைவுகளையும் மதுவினுடைய தீமைகளையும் மதுவினால் ஏற்படுகின்ற மார்க்கத்தினுடைய நிறைய சட்டதிட்டங்களையும் பெருமானார் பதிவு செய்திருக்கிறார்கள். அதனை தயாரிப்பவர் குற்றவாளி, மதுவை தயாரிப்பவர் குற்றவாளி என்று இஸ்லாம் குற்றம் சாட்டும். அதற்கு உதவி செய்பவர் குற்றவாளி, சாபத்துக்குரியவர் என்று சொல்லும்.
மதுவை காக்கக்கூடியவர்கள் அல்லாஹுவின் சாபத்திற்குரியவர்கள், மதுவுக்கு காட்டுவதற்கு உதவியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் சாபத்திற்குரியவர்கள், மதுவை ஊற்றி கொடுக்கக்கூடியவர்கள் சாபத்துக்குரியவர்கள், மதுவை சுமந்து செல்லக்கூடியவர்கள் சாபத்துக்குரியவர்கள், அதற்கு துணை போகக்கூடியவர்கள் சாபத்திற்குரியவர்கள், அதனை வாங்குபவர்கள் குற்றவாளிகள், அதை குடிப்பவர்கள் குற்றவாளிகள், அதை விற்பனை செய்யக்கூடியவர்கள் குற்றவாளிகள் என்று 10 விதமான விஷயங்களை பெருமானார் சாபத்துக்குரியவர்கள் என்பதாக சொன்னார்கள். இத்தனைக்கும் இடையிலே மது குடிப்பதால் நமக்கு ஏற்படும் தீமைகள் என்ன என்பதை பற்றியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருப்பார்கள். இந்த மதுவினால் சமூகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம். பாவங்களின் தாய் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மது என்பது பாவங்களின் தாய். நமக்கு எப்படி தாய் இருக்கிறதோ அதுபோல் பாவங்களுக்கெல்லாம் தாயாக இருப்பது மது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதுவால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், வீட்டிலே பிரச்சனைகள், நாட்டிலே பிரச்சனைகள், சமூகத்திலே பிரச்சனைகள் என்று ஏராளமான பிரச்சனைகளை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், சுகித்துக் கொண்டிருக்கிறோம். மார்க்க ரீதியாக பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவை பற்றி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லுவார்கள். மார்க்க ரீதியாக நாம் பார்க்கின்ற நேரத்திலே எண்ணிலடங்காத பாதிப்புகள் இதிலே நிறைய இருக்கிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நபிமார்களுக்கு நிறைய தவறுகளை தடை செய்ய சொல்லுவான். அதனை நபிமார்கள் உடனடியாக சில தவறுகளை தடை செய்திருக்கிறார்கள். காலம் காலமாக சிலையை வணங்கி கொண்டிருப்பவர்களை பார்த்து சிலை வணங்காதீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான் சிலை வணங்குவது குற்றம் என்று சொன்னான். பாவங்களிலேயே பெரிய பாவம், மன்னிக்கப்படாத பாவம் சிலை வணக்கம் என்று அல்லாஹ் சொன்னான். அதை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று உடனடியாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலுகை விடவில்லை. நேற்று வரை வெட்டப்பட்ட மிருகங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹி சொல்லாமல் அறுக்கப்படுகின்ற மிருகங்களை சாப்பிட வேண்டாம் என்று தடை செய்கிறான் அல்லாஹ். நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்ட பிராணிகளை சாப்பிட வேண்டும் என்ற சட்டங்களை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்த உடனே பெருமானார் அதை செயல்படுத்தினார்கள். இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய சமூகம் KFC கடைகளிலே போய் காசுகளை கொடுத்து அது ஹலால் என்று நினைத்து கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருப்பதைத்தான் நாம் மிகவும் கவலைப்பட வேண்டிய விஷயம். இன்று கூட, இப்பொழுது கூட கள்ளக்குறிச்சியில் கூட நிறைய பேர்கள் இந்துக்களுடைய கடைகளிலே கறி வாங்குவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அறுக்க வேண்டும், குர்பானியை எப்படி அறுக்கிறோமோ அதுபோன்று ஒவ்வொரு நாளும் நாம் கறியை சாப்பிடுகின்ற நேரத்திலே அந்த பொருட்களை அறுத்தால் தான் சாப்பிட வேண்டும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லப்பட்டு அறுக்கப்பட்ட பிராணிகளை மட்டுமே இஸ்லாம் சாப்பிடுவதற்கு அனுமதிக்கிறதே தவிர யார் வேண்டுமானாலும் அறுத்துக் கொள்ளலாம், மிஷின் வேண்டுமானாலும் அறுத்துக் கொள்ளலாம். KFCயிலே யார் அறுக்கிறார்கள்? ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான கோழிகள் அறுக்கப்படுகிறது, அறுபடுகிறது அந்த கம்பெனியிலே. அதில் யார் அறுக்கிறார்கள்? எந்த முஸ்லிம் அறுக்கிறார், எந்த முஅத்தின் அறுக்கிறார், யார் அறுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. யார் அறுத்தால் எனக்கு என்ன, யார் அறுக்க வேண்டும் என்பதை பற்றி எனக்கு தேவையில்லை. மிஷின் அறுத்தால் என்ன, யார் அறுத்தால் என்ன? நாம் போய் நல்ல முறையிலே KFCயிலே ஜம்முன் என்பதாக கோழியின் வகைகளாக்கள் அனைத்தையுமே சாப்பிடக்கூடிய இந்த முஸ்லிம் சமுதாயத்தை நாம் கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதிலே 5 நேர தொழுகை தொழக்கூடியவர்கள் கூட மாட்டிக்கொள்கிறார்கள். வருடத்திலே நோன்பு வைக்கக்கூடியவர்கள் கூட மாட்டிக்கொள்கிறார்கள். பல வருடங்கள் ஹஜ் செய்தவர்கள், ஹாஜிகள் கூட தெரியாமலேயே KFCயிலே ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய சூழல்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லப்படாத பிராணிகளை, அறுக்கப்பட்ட பிராணிகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டாம், அது ஹராம் என்பதாக சொன்னார்கள்.
உடனடியாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியிலே உடனடியாக செயல்படுத்தினார்கள். ஆனால் மதுவை மட்டும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக நிறுத்தவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே மதுவை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே நிறைய நேரங்களிலே சொல்லுவான், இன்னமல் ஹம்ரு வல் மைஸரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் என்று சொல்லுவான். கண்ணியமானவர்களே, மதுவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த விதமே வேறு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான் மதுவை பற்றி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்திலே முதலிலே சொன்ன வார்த்தை இஸ்முஹுமா அக்பர் மின் நஃபஇஹிமா. அதனுடைய பயனை விட அதனுடைய ஆபத்துக்கள் அதிகமானது என்று சொல்லுவார்கள். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மது குடிப்பதினால் நிறைய ஆபத்துக்கள் இருக்கிறது, ஆனால் அதிலே நலனை விட ஆபத்துக்கள் அதிகம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே முதலாக சொல்லி மதுவை குடிக்காதீர்கள் என்று சொன்னான். இஸ்முஹுமா, அதிலே பாவங்கள் அக்பர் அதிகமானது, பெரியது, மின் நஃபஇஹிமா, அதிலே பிரயோஜனங்கள் கம்மி என்பதாக சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அதற்கு பின்னால் சிலர்கள் என்ன செய்தார்கள், சில இஸ்லாமியர்கள் என்ன செய்தார்கள், பெருமானார் மதுவை தடை செய்ததற்கு பின்னால் சிலர்கள் தொழுகைக்கு வரும் பொழுது அவர்கள் மது குடித்து விட்டு வந்து விட்டார்கள். மது குடித்து விட்டு வந்து என்ன செய்தார்கள், குல் யா அய்யுஹல் காஃபிரூன சூராவை ஓதுகின்ற நேரத்திலே தவறாக ஓதினார்கள். குல் யா அய்யுஹல் காஃபிரூன லா அஅபுது, நீங்கள் வணங்கக்கூடியதை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று வரக்கூடிய வசனத்தை அவர்கள் ஓதினார்கள் மது குடித்து விட்டு. குல் யா அய்யுஹல் காஃபிரூன லா அஅபுது மா தஅபுதுன், குல் யா அய்யுஹல் காஃபிரூன அஅபுது மா தஅபுதுன் என்று ஓதினார்கள். நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதையே நாங்களும் வணங்குகிறோம். நேரடி அர்த்தங்களை மாற்றி ஓத ஆரம்பித்ததை பார்த்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வசனத்தை இருக்கிறான், லா தக்ரபு ஸலாத வ அன்தும் சுகாரா, நீங்கள் தொழுகின்ற நேரத்தில் போதையோடு நீங்கள் நிற்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தூர நோக்குள்ளவர்கள். அவர்கள் எந்த அளவிற்கு தூர நோக்கு என்று சொன்னால், அவர்கள் வாய் திறந்தாலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அடுத்த கணம் அவன் ஒரு ஆயத்தை இறக்கி சட்டமாக்கி விடுவான். இது ஷரியத் சட்டத்தினுடைய நிறைய சட்டங்கள் உமர் ரலியல்லாஹு அவருடைய வாயின் மூலமாகத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அறிவித்து அதற்கு பின்னால் ஆயத்தாக மாற்றி அறிவித்தான் என்பது வரலாறுகள். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலகட்டத்திலே நிறைய நாடுகளை இஸ்லாமிய நாடுகளாக மாற்றினார்கள். முலாய மன்னர்கள் எல்லாம் நிறைய நாடுகளை பிடித்தார்கள். இந்தியாவிலே முஸ்லிம் மோலாயர்கள் எல்லாம் இந்தியாவை ஆண்டார்கள். இந்தியா மண்ணை ஆண்டது போன்று நிறைய மண்ணைகளை ஆண்டார்கள். ஆனால் அவைகளை எல்லாம் விட்டு விட்டு இன்றைக்கு பிரிட்டிஷ் அந்த நாட்டை எடுத்துக்கொண்டு அதற்கு பின்னால் இன்றைக்கு சுதந்திரம் என்ற பெயரிலே சுதந்திரமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர் அவர்கள் எந்த நாடுகளை எல்லாம் முஸ்லிம் நாடாக அவர்கள் ஆக்கினார்களோ இதுவரை முஸ்லிம் நாடுகளாகத்தான் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆக்கிய முஸ்லிம் நாடுகள் இதுவரை முஸ்லிம் நாடாகத்தான் இருக்கிறது. அவ்வளவு தூர நோக்குள்ளவர்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்லுவார்கள், நாயகமே, மது குடிப்பதினால் நிறைய தொந்தரவுகள் இருக்கிறது நாயகமே, அந்த மதுவை விட்டும் பரிபூர்ணமாக நிப்பாட்டுங்கள் என்பதாக சொன்னார்கள். அவர்கள் சொல்லிவிட்டு பெருமானாரை விட்டு விடைபெறுகின்ற நேரத்திலே அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், இன்னமல் ஹம்ரு வல் மைஸரு வல் அன்சாப் வல் அன்சாபு வல் அஸ்ஸாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். நிச்சயமாக மூமின்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்னமா நிச்சயமாக ஹம்ரு மது என்பது, சாராயம் என்பது ஹராம். ஹராம் மட்டுமல்ல, அது சைத்தானின் குணங்களில் உண்டானது என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். மது பெரும் பாவங்களில் ஒன்று என்று இஸ்லாம் கூறும். ஆனால் இந்த மதுவை சமூகம் எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், மதுவினால் ஏற்படுகின்ற தீமைகள் என்ன என்பதை பற்றி கூட தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மது குடிப்பவனை பற்றி இஸ்லாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், யஸிருஹு மஜ்னூனா, ஒரு மனிதன் மது குடிப்பதினால் அவன் பைத்தியமாக மாறி போவான்.
எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவனை மார்க்கம் கண்ணியமானவனாக வாழ வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆனால் அவன் மது குடிப்பதினால் மனிதர்களிடத்திலே அவன் கேவலமானவனாக, சின்ன பிள்ளைகளிடத்திலே மோசமானவனாக அவன் கருதப்படுகிறான் என்பதாக, கண்ணியத்தை இழக்கிறான் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். மது குடிப்பது மனிதனை பைத்தியமாக மாற்றிவிடும். வேடிக்கையாக நாம் பார்க்கின்ற நேரத்திலே நாம் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். மது குடித்தவர்களை பார்த்தால் நமக்கு நன்றாக தெரியும். மது குடிப்பவர்கள் அவங்க வேட்டி அவங்க பேச்சே கேட்காது. அவங்க ஒரு வேட்டியை ஒரு பக்கம் இழுப்பான், அவன் ஒரு பக்கம் போவான். கடைசியாக அவன் வேட்டி இல்லாமல் அமனமாக நிற்பான். அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. மது குடித்தவன் பைத்தியம் என்று சொன்னார்கள் அல்லவா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு விஷயத்தில் பெருமானார் கண்டித்து சொன்னார்கள், மது குடிப்பவனுக்கு நீங்கள் சலாம் சொல்ல வேண்டாம், அவன் சொன்னால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். அவ்வளவு கண்டிஷனாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எங்கே இருக்கிறோம் என்ற நிலை கூட தெரியாது. சாக்கடையில படுத்திருப்பான், பக்கத்துல அவங்க கூட நாய் படுத்திருக்கோம். என்ன மச்சான் நல்லா இருக்கிறியா, ஏன் இங்க வந்து படுத்திருக்கிற என்று கேட்பான். அவன் யாருடன் படுத்திருக்கிறான், எங்கே இருக்கிறான் என்ற நிலைமை கூட அவனுக்கு தெரியாமல் போகிவிடும். அவன் பைத்தியமாக மாறி போவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மானங்களும் மரியாதைகளும் அவனை விட்டு போகிவிடும். போகிறது கூட அவனுக்கு தெரியாது. இஸ்லாம் சொல்லும் மதுவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு பெரிய பாவம் என்று சொன்னார்கள் தெரியுமா? மது குடிப்பது பாவம் மட்டுமல்ல, மதுவினுடைய ஒரு துளி கூட பாவம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பானையிலே ஒரு சொட்டு மதுவை விட்டு அந்த தண்ணீரை குடிப்பது ஹராம், அந்த தண்ணீரிலே ஒழு செய்வது ஹராம், அந்த தண்ணீரிலே துணியை துவைப்பது ஹராம். ஒரு சொட்டுக்கு மார்க்கம் எந்த அளவிற்கு கண்டிஷனை கொடுத்திருக்கிறது. இன்றைய சமூகம் மடா குடிகளை பார்க்கிறோம். நாம் தினந்தோறும் குடிப்பார்கள். குடிக்கவில்லை என்று சொன்னால் கைகால் எல்லாம் நடுங்கும். அவர்களுக்கு அதுதான் உணவு, சாப்பாடு கூட தேவையில்லை, மது இருந்தால் போதும் என்று குடிக்கும் அளவிற்கு இன்றைய சமுதாயத்திலே சமூகத்திலே வெட்கமாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை என்று சொன்னால் இஸ்லாமிய சமூகத்திலும் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டிய கட்டாய சங்கடத்திலே நான் இருக்கிறேன். கண்ணியமானவர்களே, மது ஒரு சொட்டு ஹராம். அது ஒரு தண்ணியிலே விழுந்து விட்டால் அதை குடிப்பது ஹராம். அது ஒரு தண்ணியிலே விழுந்து விட்டால் ஒழு செய்வது ஹராம். அது தண்ணீரிலே விழுந்த தண்ணீரை கொண்டு துவைப்பது ஹராம் என்றெல்லாம் மார்க்கம் நமக்கு நிறைய சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று மேல் சட்டத்திலும் கீழ்த்தட்டத்திலும் அதாவது வசதியானவர்களும் வசதி இல்லாதவர்களும் மது குடிப்பதிலே மிகவும் திளைத்து போய்விட்டார்கள். பார்ட்டி என்ற ஒரு பழக்கத்தின் மூலமாக நிறைய பேர்கள் திருமணங்கள், பிறந்த தின விழாக்கள், பெருநாட்கள் என்றெல்லாம் நினைத்து நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறை வாழ்க்கைகளை எல்லாம் விட்டெறிந்து விட்டு இன்றைக்கு நம் நண்பர்களுக்காக வேண்டி மதுவை வாங்கி கொடுப்பதும் சாபத்துக்குரியவர்கள் என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காலம் முஸ்லிம் என்று சொன்னால் வட்டி வாங்க மாட்டார்கள், முஸ்லிம் என்று சொன்னால் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள், முஸ்லிம் என்று சொன்னால் மது குடிக்க மாட்டார்கள் என்று சொன்ன காலங்கள் எல்லாம் போய் இஸ்லாமியர்களும் அப்படி செய்வார்கள் என்ற மிகப்பெரிய சங்கடத்திலே நாம் வந்திருப்பதற்கு காரணம் இஸ்லாமியர்களும் மதுவை பற்றி தெரியவில்லை, மதுவை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று தெரியவில்லை, விபச்சாரத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி தெரியவில்லை. இதையெல்லாம் தெரியாமலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம அவங்ககிட்ட போய் நீங்க எங்க குடிக்கிறீங்க, உங்களுக்கு உடலுக்கு கேடு, மார்க்கத்துக்கு கேடு என்று சொன்னால் 90 வயசு வரைக்கும் குடிச்சிட்டு நல்லா தான் போயிட்டு இருக்கிறான். 90 வயசு வரைக்கும் குடிக்கிறான், நல்லாதான் இருக்கிறான், என்ன போயிட்டாச்சு என்றெல்லாம் சொல்லுகின்ற அளவிற்கு அவர்கள் மிகவும் திறமையாக பேசுகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உச்சகட்டமாக சொன்னார்கள், மதுவை குடிக்கிறவன் மரணிக்கின்ற நேரத்தில் அவனிலே நாவில் களிமா வராது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பார்க்க வேண்டும். குடிப்பதற்கு வேண்டுமானால் 10 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் நமக்கு கசப்பாக இருந்தாலும் அதனுடைய போதை ஒரு நாள் முழுக்க நமக்கு இருக்கிறது அல்லவா?
அதை பார்த்துவிட்டு சந்தோஷம் அடைகிறான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள், மது குடிப்பதினால் ஒரு மனிதன் பைத்தியமாகி போவான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறுமூளை பாதிக்கப்படுகிறது. சிறுமூளை பாதிக்கப்படுவதன் காரணமாக அவன் பைத்தியக்காரனாக இருப்பான். யாரிடத்தில் பேசுகிறோம் என்று தெரியாது. மனைவியிடத்தில் பேசுகிறோமா, தாயிடத்தில் பேசுகிறோமா என்று தெரியாது. ஒரு இடத்திலே தகப்பனும் மகனும் மது குடிக்கிறார்கள். 2 பேரும் மது மடா குடி, 2 பேரும் குடிக்கிறார்கள். குடித்து விட்டு அப்பா கேட்கிறார், நீ எந்த தெருவுன்னு கேட்கிறார். வாவு சிதம்பரனார் தெருவுன்னு சொல்றாங்க. நானும் அந்த தெருவு தானே அப்படின்றான். உன் வீட்டு நம்பர் என்னன்னு கேட்கிறான் தகப்பன். அவன் சொல்றான் 10ஆம் நம்பர் வீடு தானே. அந்த வீட்டுலதான் நானும் இருக்கிறேன். என் வீட்டுல நீ எப்படி கொடுத்தன இருக்கலான்னு சொல்லி 2 பேர்களும் அடித்துக் கொண்டு மண்டையை உடைத்துக் கொண்டார்கள். காலையில விழுந்து பார்த்தா அப்பனும் அவனும் சண்டை போட்டிருக்காங்க. குடிகாரர்களின் நிலைமை இப்படித்தான். குடிகாரன் பேசுவான், அவன் பேச்சு பூரால் விடிந்தா போச்சு என்று சொல்வார்கள். அவன் என்ன பேசுகிறான் என்று தெரியாது. மனைவி என்று நினைத்து தாயிடத்திலே போவான், தாய் என்று நினைத்து மனைவி இடத்திலே போவான். பெற்ற பிள்ளையை மனைவியாக நடத்த முயற்சிப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மது குடிப்பவன் அவன் பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு கவலைக்கிடமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், 16 வயது யுவதிகள் காதலிலே தோல்வியுற்றோம் என்பதற்காக வேண்டி தன்னுடைய தோல்விகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு டாஸ்மார்க்ல போய் அவர்கள் மதுவை வாங்கி குடித்து விட்டு கும்மாளம் அடிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற நேரத்திலே மனம் எல்லாம் விரும்புகிறது. இதையும் சொல்ல போனால் முஸ்லிம் யுவதிகளும் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்திகளை கேட்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. படிக்கின்ற வயதிலேயே மது குடிக்கக்கூடியவனாக வாழுகின்றான். அவன் வாழும் காலங்களிலே எப்படி இருப்பான், வரும் காலங்களில் அவன் எப்படி இருப்பான்? மது குடித்து வாழ்ந்த அவனுடைய ரத்தத்திலேயே ஆல்கஹால் பூராவும் இருந்தால் அவன் பெற்றெடுக்கின்ற குழந்தைகள் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? ஒரு காலம் இருந்தது, திருகையை அரைக்கும் பொழுது அர் ரஹ்மான் சூறாவை ஓதினார்கள், சூரத்தில் வாக்கியாவை ஓதினார்கள். ஈமானோடு அவர்களின் உணவுகளும் உட்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு மதுவோடு உணவுகள் எல்லாம் உட்கொள்ளப்படுகிறது. அவர்கள் மட்டுமல்ல, செக்ஸ் படங்களோடு உணவுகள் எல்லாம் உட்கொள்ளப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பாருங்கள். மது சமூகத்திலே இருக்கக்கூடாது என்பதைத்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொன்னார்கள். மது குடிக்காதீர்கள் என்று சொன்னார்கள். மது உங்களுக்கு தடை என்று சொன்னார்கள். மதுவை குடித்து விட்டு தொழாதீர்கள் என்று சொன்னார்கள். முற்றிலுமாக மதுவின் பக்கம் திரும்பாதீர்கள், அது உங்களுக்கு குற்றமானது என்பதாக சொன்னார்கள். மது குடித்துக் கொண்டிருந்த முடா குடிகள் எல்லாம் பானைகளை உடைத்துவிட்டு மக்கமா நகரிலே மது ஆறுகளாக ஓடியது என்பதாக சொல்லப்படும் வரலாறுகள். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு வெட்கக்கேடு என்னவென்று சொன்னால், அரசாங்கமே இன்னைக்கு மதுவை விற்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. அந்த மதுவின் மூலமாகத்தான் நிறைய லாபங்கள் கிடைக்கிறது. நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது மது விற்பனை என்பதாக இன்றைய காலகட்டத்திலே அதனுடைய கணக்கு வரவு செலவுகளை இன்றைய வருடத்திலே தீபாவளியிலே இத்துணை கோடிகள் மது விற்றது என்பதாக பெருமையாக சொல்லும் அளவிற்கு இன்றைய அரசாங்கம் போய்கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதுவை முற்றிலாக ஒதுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். பள்ளிக்கூடங்களை நடத்த வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லுகிறது. ஆனால் பள்ளிக்கூடங்களை எல்லாம் விட்டுவிட்டு தனியார் மையமாக மாற்றிவிட்டு அதை கல்வி கூடங்களாக இல்ல வியாபார கல்வி கூடங்களாக மாறிப்போனது. மதுகடைகளை அவர்கள் வைத்துக் கொண்டு விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற நேரத்திலே மிகவும் கவலையாக இருக்கிறது. மது குடிப்பதனால் மனிதன் பைத்தியமாக போவான் என்ற பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது மட்டுமல்லாமல் அவன் கெட்டவன். மார்க்கம் சொல்லுகிறது, மது குடிப்பவன் மிக கெட்டவன். கெட்டவன் என்பது மட்டுமல்லாமல் கெட்டவனுக்கு உள்ள எல்லா குணங்களும் இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கெட்டவர்களின் குணங்களை பெருமானார் நிறைய சொன்னார்கள். கெட்ட குணங்கள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதுவெல்லாம் மது குடிப்பவனிடத்தில் இருக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பார்.
மனோ இச்சைகளோடு வாழ வேண்டும் என்று நினைப்பான். இது மது குடிப்பவனிடத்தில் இருக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாரம் ஒரு நாள், வாரத்தினுடைய கடைசி நாள் என்று இன்றைய எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். வீட்டிலே சமைப்பதில்லை. வாரம் ஒரு நாள் ஹோட்டலிலே சாப்பிடுகின்ற கலாச்சாரங்கள் மாறி போனது. இன்றைய கலாச்சாரங்கள் எல்லாம் இப்படித்தான் மாறிப்போய் கடைசியாக நண்பர்களோடு சேர்ந்தவர்கள் வாரத்தின் கடைசி நாளிலே நாம் ஜாலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மணிப்பசி எல்லாம் காலியாக ஆக்கிவிட்டு மதுவை குடித்துவிட்டு மயங்கி கிடக்கின்ற இன்றைய காலகட்டங்களிலே நாம் பார்க்கின்ற அவல நிலைகள் நிறைய இருக்கிறது. இந்த பழக்கம் மது குடிப்பவரிடத்தில் இருக்கும் என்று சொன்னார்கள். மது இருக்கிறது அல்லவா, மனிதனை மட்டும் விடவில்லை, மலக்குமார்களை கூட தவற செய்து விட்டது. ஹாரூத் மாரூத் என்று சொல்லப்படக்கூடிய 2 மலக்குமார்கள் மனிதர்கள் உலகத்திலே வாழ்கிறார்கள். அதுபோன்று தாங்களும் வாழ வேண்டும் என்று நினைத்து அல்லாஹ்விடத்திலே மனிதனுடைய எல்லா குணங்களையும் எல்லா விதமான தன்மைகளையும் கொடுக்கப்பட்டு ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு அவர்கள் கடைசியாக செய்த குற்றங்களிலே என்ன குற்றம் என்று சொன்னால் மதுவை குடித்தார்கள், ஒரு பெண்ணை கற்பழிக்க முயற்சித்தார்கள், அதாவது சிலை வணக்கம் செய்தார்கள். கடைசி வரை கியாமத்து வரை அவர்கள் தலைகீழாக தொங்கப்பட்டு அதாவது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுகிற செய்திகளாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மது என்பது மலக்கையும் விடவில்லை, மனிதர்களை மட்டுமல்ல மலக்குகளையும் அது விடவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிறைய பேசுவான், அவனால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிறைய பேசுவான், ஆனால் புறம் பேசுவான். குடித்தவன் பேசுவதை பார்த்திருக்கிறீர்களா? எது வேண்டுமானாலும் பேசிக்கொண்டே இருப்பான், யாரை பேசுகிறான் என்று தெரியாது. அதுபோன்றுதான் அதிகம் பேசக்கூடியவனுடைய பழக்கம் கெட்டவனுடைய பழக்கம். இது குடிகாரனிடத்தில் இருக்கும் என்று சொன்னார்கள். மனைவி இடத்துல போய் பேசுவான், என்ன பேசுறதுன்னே தெரியாம பேசுவான். இந்த மனைவி நிறைவாத கற்பனையாக இருப்பாள், ஆனால் அவன் குடித்து விட்டு அவன் நேராக சென்று அவனுடைய வயத்திலே உதைப்பான். இன்னொன்று சொல்லப்படுகிறது, எப்படி சொன்னால் மனைவி காத்துக் கொண்டிருப்பாள் மல்லியோடு வருவான் என்று, ஆனால் இவன் மில்லி போட்டு கொண்டு வருவான். இவன் மில்லியை குடித்து விட்டு உள்ளே வந்தால் அங்கே நடப்பது என்ன நடக்கும்? கண்ணியமானவர்களே, மது பழக்கம் உடையவர்கள் இப்படித்தான் நடப்பார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பான். மது குடிப்பவனுக்கு இப்படித்தான் வணக்க வழிபாடுகளிலே பொடுபோக்காக இருப்பான். ஒரு இடத்துல போய் நடந்த நிகழ்வான ஒரு விஷயம், உள்ள போதையில் இருக்கிறார். இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் நல்ல போதை, நேரா போய் ஒரு கோழி கடையில நல்ல வறுவல் எல்லாம் நடந்துட்டு இருக்குது, வறுவலை வாங்குறாரு. நிறைய வறுவல்கள், சிக்கன் 65 நிறைய இருக்கு கோழிக்கு, எல்லாம் வாங்கிட்டு கடைசியில கேட்கிறார், இது ஹலாலான்னு கேட்கிறாரு. அவரு போதையில இருக்கிறாரு. அவரு ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறியை ஹலாலா சாப்பிடணும்னு தெரியுது, ஆனால் மது குடிப்பது ஹலாலா ஹராமா தெரியல. இந்திய வாழ்க்கையிலே நிறைய இளைஞர்களும் இப்படித்தான் போய்கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தங்களுடைய இளமையை அப்படியே மதுவின் மூலமாக அழித்துக் கொண்டு, போதையின் மூலமாக அழித்துக் கொண்டு வாழ்க்கையை நாசமாக்குவதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாத்தோடு அவர் இஸ்லாத்தையும் நாசமாக்கி கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கெட்டவனுடைய அடையாளம் நல்ல தோழமைகள் இருக்காது, நல்ல நண்பர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நல்ல நண்பராக இருந்தால் குடிகாரன் குடிக்க மாட்டான். அவனுடைய நண்பர்கள் எல்லாம் கெட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை நாம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். மறுமை நாளின் அடையாளங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா? மறுமை நாளின் அடையாளங்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா? மதுவை வெளிப்படையாக குடிப்பார்கள், விபச்சாரத்தை வெளிப்படையாக செய்வார்கள், மறைவு ஒளிவு எதுவும் இருக்காது. ஒரு காலத்திலே சிகரெட் குடிக்கிறதுக்கு ஒளிஞ்சுட்டு போய் குடித்தாங்க. இன்னைக்கு மது குடிப்பது பையன் அப்பாவுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம், அப்பா பையனுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். இன்னும் சிலர் குடும்பமே குடிக்கின்ற குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
குணம் கெட்டவர்களின் நிலைமை இப்படித்தான் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் ஒரு மது குடிப்பவனை பார்த்து விட்டு அவனிடத்திலே சொன்னார்கள், நீ அடுத்த முறை நீ குடித்தால் உன்னை கசையடி அடிப்பேன் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே அவன் என்ன செய்தான் தெரியுமா? நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு முன்னாடி போய் உமர் ரலியல்லாஹு திட்ட ஆரம்பிச்சுட்டான். உடனே என்ன செஞ்சாங்க? அவனை கட்டி போட்டு சாட்டையால் அடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அழுதார்கள். நீ என்னுடைய சகோதரன், ஆனால் உன்னை நான் அடிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா? குடிப்பவனை சாட்டையால் கசையடி அடிக்க வேண்டும் என்று சொன்னதால் நான் உன்னை அடிக்கிறேன் என்று அடித்தார்கள். 80 அடி அடித்தார்கள். அவன் இறந்து போனான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மது குடிப்பவனை அடித்து சாகடியுங்கள் என்று சொன்னார்கள். அதனால் உன்னை நான் சாகடித்தேன் என்று சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். இன்னைக்கு அது மாதிரி நடந்திருந்தால் மது பழக்கங்கள் வந்திருக்குமா? மது தடைகள் ஏற்பட்டிருக்கும் அல்லவா? யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்லுவார்கள், ஏமாற்றக்கூடியவனாக இருப்பான், கெட்டவனாக இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஞ்சத்தனம் உடையவனாக இருப்பான். இவன் மரணத்தை மறந்து விட்டு இந்த உலகத்தில் வாழுவான். சொல்லுவான் இல்லையா, 90 வயசு வரைக்கும் குடிச்சிட்டு இருக்கான், சாவல, நான் குடிச்சதுனால என்ன ஆயிடுச்சு என்று சொல்லுவான். மரணத்தை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான், பேரிடர்களை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, குடித்து விட்டு ரோட்டிலே உருண்டு கொண்டு கிடப்பான். பார்க்கிறோம் அல்லவா? நாய் வந்து மூத்திரம் அடித்தால் கூட என்ன தண்ணி ஊத்துறேன்னு கேட்பான். சமூகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிச்சமிட்டு காட்டினார்கள், மது என்பது மனிதனுடைய மதியை வீணாக்கிவிடும், அவனுடைய மூளையை கெடுத்துவிடும், உடலை கெடுத்துவிடும், அது உடல்கள் அனைத்துமே நரகத்திற்கு சொந்தமாக்கி கொண்டு போய்விடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இன்னமல் ஹம்ரு வல் மைஸரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், மது குடிக்கின்ற பழக்கம் சைத்தானின் கெட்ட குணங்களில் ஒன்று என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் சமூகத்திலே தந்தைக்கு தெரியாமல் குடிக்கின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைக்கு தெரியாமல் குடிக்கின்ற தந்தைகள் இருக்கிறார்கள். யோசிக்க வேண்டும். குடிப்பது ஒரு தப்பா, குடிப்பது ஒரு குற்றமா என்று கேட்கின்ற அளவிற்கு ஹராமை கூட இன்று ஹலாலாக ஆக்குகின்ற சகோதரர்களும் யுவதிகளும் இளைஞர்களும் இருப்பதை நாம் பார்க்கின்ற நேரத்தில் மனவேதனையாக இருக்கிறது. நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? மது குடித்ததால் இத்தனை பேர்கள் இறந்து போனார்கள். போலீஸ் பாதுகாப்பு. எதுக்கு பாதுகாப்பு? மது குடிக்கிறவங்களுக்கு பாதுகாப்பா? மது குடிச்சிட்டு செத்து போனவங்களுக்கு பாதுகாப்பா? மது விற்கிறவங்களுக்கு பாதுகாப்பா? தெரியவில்லை. இன்னைக்கு மதுவையே விற்க வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த அரசாங்கமே மது குடித்து இறந்து போனவர்களுக்கு பாதுகாப்பு, இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பா? யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய கண்ணியமும் மானமும் மரியாதையும் அனைத்தும் மதுவினால் போகிவிடும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் கண்டித்து சொன்னார்கள், மது குடிப்பவனுக்கு நீங்கள் சலாம் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்கள் கண்ணியமானவர்கள், அவர்கள் பிள்ளைகள் கண்ணியமானவர்கள் என்ற வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு 1400 ஆண்டு காலமாக நாம் புகழ் பெற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே முஸ்லிம்களும் அதற்கு வாய்ப்பட்டு விட்டார்கள். மது பழக்கத்திற்கு அடிமையாகி விட்டார்கள், போதைக்கு அடிமையாகி விட்டார்கள், அடிபட்டு விட்டார்கள், அடிக்டாகி விட்டார்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே வெட்கமாக இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஹராமாக்க விஷயங்கள் அனைத்தையும் தவிர்த்து வாழக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் எனக்கும் தர வேண்டும், என்னுடைய குடும்பத்தாருக்கும் தர வேண்டும், உங்களுக்கும் தர வேண்டும், உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தர வேண்டும். அல்லாஹ் எதையெல்லாம் ஹராம் என்று சொன்னானோ அதையெல்லாம் விலக்கி வாழக்கூடியவர்களாக, எதையெல்லாம் ஹலால் என்று சொன்னானோ அவைகளையெல்லாம் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உலக முஸ்லிம்கள் ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். வாழும் காலங்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணிலே கண்டு
கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற பாக்கியசாலிகளாக, ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, உலகத்திலே வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து, களிமாவோடு நடந்து, களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாக்குரு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.